சென்னையை சர்வதேச நாடுகள் போல மாற்ற வேண்டும் என முதலமைச்சர் விஜய் தற்போது தீவிரம் காட்டி வருகிறார். அதன் தொடர்ச்சியாக தான் ஏற்கனவே 2022 தொடங்கப்பட்டதுதான் இந்த மாஸ்டர் பிளான் திட்டம், சென்னை மாஸ்டர் பிளான் திட்டம். அந்த வகையில் 1189 சதுர கிலோமீட்டர் பரப்புக்கான சென்னை பெருநகர பகுதிக்கு 3வது பெருநகர திட்டம் தயாரிக்கக்கூடிய பணி தொடங்கியிருக்கிறது. இந்த பணி என்பது தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் அதே போன்று சென்னையை இதுவரை இல்லாத அளவுக்கு தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டிருக்கிறார். சென்னையை சர்வதேச நாடுகள் போல மாற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டமாக இருக்கிறது. தொடர்ந்து தமிழகத்தில் பல்வேறு அதிரடியான மாற்றங்களை மேற்கொண்டு வர வேண்டும் என்ற முனைப்பில் தமிழக வெற்றி கழக அரசு தீவிரமாக செயல்பட்டு வருவதை ஒவ்வொரு நடவடிக்கையின் மூலமாக பார்க்கப்பட்டு வருகின்ற நிலையில்தான் இந்த ஒரு நடவடிக்கை என்பது கடந்த ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டிருந்தாலும் கூட சென்னையை இதுவரை இல்லாத அளவுக்கான சர்வதேச நாடுகள் போல மாற்றி அமைக்க வேண்டும் என்று துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் மேற்கொண்டு அந்த கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். அதாவது 3வது மாஸ்டர் பிளானை முடிக்க திட்டமிட்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். சர்வதேச வல்லுநர்களோடு இணைந்து அதை முடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார். சர்வதேச தரத்தில் சென்னைக்கான 3வது மாஸ்டர் பிளான் திட்டம் விரைவில் பணிகளை முடிக்க வேண்டும் என்று தமிழக அரசு, தவிக அரசு தீவிரம் காட்டி வருகின்ற நிலையில் முதலமைச்சர் விஜய் மிக முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். கடந்த ஆட்சியில் தொடங்கப்பட்ட சென்னைக்கான 3வது மாஸ்டர் பிளான் திட்டத்தை சர்வதேச தரத்தில் தயாரிக்க தற்போதைய அரசு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. சென்னை பெருநகருக்கான முழுமையான திட்டத்தை 2026 முதல் 2046 தயார் செய்யக்கூடிய பணிகள் சென்னை பெருநகர வளர்ச்சி குழு மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் 1189 சதுர கிலோமீட்டர் பரப்புக்கான சென்னை பெருநகர பகுதிக்கு 3வது பெருநகர திட்டம் தயாரிக்கக்கூடிய பணி 2022 தொடங்கியது. இந்த 2 முழுமையான திட்டங்கள் தயார் செய்யப்பட்டது. அதாவது 1976 ஆண்டு அந்த முதல் திட்டமும் அதற்கு பிறகு 2026 வரையிலான 2வது திட்டம் இருக்கும் நிலையில் அதன் தொடர்ச்சியாக தான் 1189 சதுர கிலோமீட்டர் பரப்புக்கான சென்னை பெருநகர பகுதிக்கு 3வது பெருநகர திட்டம் தயாரிக்க பணி தற்போது தொடங்கி இருக்கிறது. இந்த திட்டம் இதுவரை இல்லாத அளவுக்கு இதுவரை கடந்த ஆட்சியில் தொடங்கப்பட்டிருந்தாலும் கூட தற்போது புதிதாக பதவியேற்றக்கூடிய தமிழக வெற்றி கழக அரசு சென்னையை வேறு விதமாக உலக தரத்திலான ஒரு நகரமாக, பெருநகரமாக மாற்றக்கூடிய ஒரு யோசனையை தொடங்கி இருக்கிறார்கள். அதனுடைய தொடக்கமாக தான் இந்த 3வது மாஸ்டர் பிளான் திட்டம் என்பது பார்க்கப்படுகிறது. இதன் மூலமாக சென்னை இதுவரை யாரும் பார்க்காத அளவிலான ஒரு உயர்தரமான ஒரு பெருநகரமாக மாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் முடிவெடுத்திருக்கிறார். சென்னையை சர்வதேச நாடுகளை போல மாற்ற வேண்டும் என்று அவர் துறை சார்ந்த அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்கிறார். இதன் காரணமாக இந்த திட்டம் பணிகள் தொடங்கப்பட்டவுடன் அடுத்த திட்டங்கள் 3வது மாஸ்டர் பிளான் திட்டம் முடிவடையக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்தமாக சென்னையின் கட்டமைப்பே உலக தரத்தில் மாறி இருக்கும் என்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த திட்ட பணிகள் தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.